தலைவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களையும் அழைத்தமைக்கு நன்றி. அரசியல் மற்றும் கொள்கை முரண் உள்ள கட்சிகள் இங்கு காணப்பட்டாலும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் சாதி வாரியான கணக்கெடுப்பு, அதில் உங்களுக்கு என்ன வேலை என்று யாராவது கேட்கிறார். அதாவது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பார்கள். ஆம், அமாவாசையாக இருந்தவன் தான் இன்று அப்துல் காதராக இருக்கின்றான் என்பதை ஒரு தெளிவாக இன்று ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளவு வாக்குரிமை இருக்கின்றது என்ற அடிப்படையில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் ஒரே வீட்டில் முதல்வர், துணை முதல்வர், 2-3 எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆக முடியாது என்ற காரணத்திற்காகத்தான் திமுக தொடர்ந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்த விடாமல் தடுக்கின்றது. இஸ்லாமிய மக்களுக்கு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது. 10 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருந்து இந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் ஏதோ பிச்சை போட்ட மாதிரி இந்த திராவிட கட்சிகள் போடுகிறது என்கின்ற ஒரு இயக்கம். அப்போ இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரம் எவ்வளவு என்று அம்பலப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா அடிக்கடி கூறுவார், டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடன் இதே போன்று அனைத்து சாதியினர்களையும் ஒருங்கிணைத்து பேசியிருக்கிறார், நடத்தியிருக்கிறார், நடத்தி மாபெரும் வெற்றி காண வேண்டும் என்று பல முறை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த நிகழ்வு நடத்துகின்றார் என்றால் நிச்சயமா பாராட்டு. அது மட்டுமல்ல, இந்த எங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய கொள்கைகள் என்ன, அதாவது என்ன தேவை இருக்கு அதை பூர்த்தி செய்ய மாட்டான். தேவை இல்லாததான் திமுக பூர்த்தி செய்வோம். இப்ப பாருங்க, நேற்று இஸ்லாமிய தலைவர்களை எல்லாரும் அழைத்து வச்சு ஹஜ் இல்லம் திறக்கிறான். ஹஜ் இல்லம் யாருக்கே லாபம்? யாருக்கும் லாபம்? ஹஜ் இல்லம் இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை இருக்கின்றா? இல்லை. ஏன் சொன்னா 5 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் ஹஜ்ஜுக்கு போறேன்னா ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி அவன் வீடு எடுத்து தங்க மாட்டானா? ஹஜ் இல்லம். ஏனென்றால் தேர்தல் வருகின்றது. இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம். ஆனா இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை என்ன? பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்னாடியே திமுக வாக்குறுதி கொடுத்தது, ஆனால் நிறைவேற்றவில்லை. அதை செய்யனா ஹஜ் இல்லம் கருது இஸ்லாமியர்களை ஏமாற்றுகின்றார்கள். இதே போன்றுதான் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்களுக்கு ஆபத்து என்றுதான் தொடர்ந்து திமுக புறக்கணிக்கின்றது. இன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்வு மூலியமாக உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கொண்டதை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தால்தான் சமூக நீதி காப்பாற்றப்படும், சமத்துவம் காப்பாற்றப்படும் என்று ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற கர்நாடகாவில் சாதி வாரியா கணக்கெடுக்க முடியுது, தெலுங்கானாவில் எடுக்க முடியுது, ஆந்திராவில் எடுக்க முடியுது, கேரளாவில் எடுக்க முடியுது, பீகார்ல பின்தங்கிய மாநிலம் சொல்லக்கூடிய பீகார்ல எடுக்க முடியுது. ஆனால் படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலமான தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு எடுக்க முடியல, எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய முதுகிலும் இல்லாத தமிழக அரசை தமிழக முதல்வரை வன்மையாக கண்டிக்கிறோம். சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு, சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு 1931 இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள் எடுக்கப்படவில்லை என்றால் வெட்கப்படணும், வேதனைப்படணும். படித்த பண்பான இளைஞர்கள்
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய நிலைமையை தமிழக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுடன் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய கோரிக்கையை ஏற்று உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆணையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.